ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சோயா வறுவல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ். முதல்ல ஒரு பவுலில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதும் 1 கப் சோயா ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு சோயாவை 2 முறை அலசி தண்ணி பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்க்கறதால சோயா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை 2 பீஸ், ஸ்டார் அனீஸ் 1 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் தக்காளி 1 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பிளெயின் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்து இது குக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நாம் எடுத்து வச்ச சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சதும் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கினால் அருமையான சோயா வறுவல் ரெடி. இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.